மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு பகுதியில் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நவீன அரிசி ஆலையை மூட நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காத மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு பகுதியில் 1981ஆம் ஆண்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலை தொடங்கப்பட்டு இயங்கி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து வாங்கப்படும் நெல் மூட்டைகள் லாரிகளின் மூலம் இந்த அரிசி ஆலைக்கு அரவைக்காக கொண்டு வரப்படுகின்றன. ஆலையில் நிலை 1, நிலை 2 என நெல் பதப்படுத்துதல் மற்றும் அரவை பகுதிகளில் நெல்லை அவியல் செய்து உலர வைத்த பின்பு அரைத்து பின்னர் அரிசியாக்கி மூட்டைகளாக கிடங்கில் பாதுகாத்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் நியாய விலைக் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. நாள் ஒன்றிற்கு சுமார் 100 டன் நெல் இந்த ஆலையில் அரைக்கப்படுகிறது. இவ்வாறு நெல்லை அரைக்கும் போது உமி துகள் கரித்துகள்களாக மாறி அந்த பகுதி முழுவதும் காற்றில் பறக்கிறது. இதனால் கும்பகோணம், மயிலாடுதுறை தேசிய நெடுஞ்சாலை மற்றும் குடியிருப்பு பகுதிகளான சித்தர்காடு, மாப்படுகை, சோழம்பேட்டை, மூவலூர் உள்ளிட்ட கிராமங்களில் கரித்துகள்கள் பறந்து வாகன ஓட்டிகளின் கண்களில் கரித்துகள்கள் விழுவதால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவதாகவும், குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு, ஆஸ்துமா, நுரையீரல் கேன்சர் உள்ளிட்ட நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும், வீடுகள், குடிநீர், விவசாய நிலங்களில் கரித்துகள்கள் படர்வதால் அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக பாதிப்படைந்து வருவதாக கூறி நவீன அரிசி ஆலையை மூடக்கோரி வசந்த் என்பவர் தொடுத்த வழக்கில் கடந்த 2010ஆம் ஆண்டில் நவீன அரிசி ஆலையை மூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியுடன் தொடர்ந்து ஆலை இயக்கப்பட்டு வருவதை தடுத்து ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கிராம மக்கள் இன்று சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சித்தர்காடு சுடுகாட்டில் பந்தல் அமைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இன்னைக்கு நடக்கிற இந்த போராட்டம் சுடுகாட்டில் குடியேறி உண்டு வரங்க போராட்டம். இந்த போராட்டம் நடக்க அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா 1972 இந்த மில்லு மூடி துவங்க ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் தொடர்ந்து போராட்டிட்டு இருக்கோம். அது மக்கள் போராட்டமானது ஒரு காலகட்டத்துக்கு மரம் ஒரு தீர்வை நோக்கி போகணும்னு சொல்லி 2006 வழக்கு தொடர்ந்தோம். 2006 வழக்கு தொடர்ந்தோம்னா பலகட்ட ஆய்வுக்கு பிறகு நிறைய ஏர் குவாலிட்டி சர்வேலாம் எடுத்ததுக்கப்புறம் 2010 இந்த மில்லை உடனடியாக மூடுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டு அந்த உத்தரவை அமல்படுத்தும்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உத்தரவுறாங்க. அதுலேருந்து 2010 17 வரைக்குமே இந்த ஆலை இயங்காம தான் இருந்துச்சு. 17க்கு அப்புறம் இந்த புழுங்கல் ஓட்டினா தான் இந்த கறி பறக்குது, பச்சை ஓட்டலாம்னு சொல்லிட்டு அவங்களே முடிவுக்கு வந்து பச்சை ஓட்டி அது மூலியமாக பார்த்தீங்கன்னா உண்மையும் தூசு நிறையா வந்து நிறைய உயிரிழப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18 பேர் வந்து புற்றுநோயில் இருந்திருக்காங்க. அது இல்லாமல் 3000 மக்கள் வந்து நேரடியாக பாதிக்கிறாங்க, ஒரு 10,000 மக்கள் வந்து இன்டைரக்டாக பாதிக்கிறாங்க. ஸோ இது 18க்கு அப்புறம் அது மக்கள் போராட்டம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது தீர்ப்பை மீறி நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் மறுபடியும் கையில் எடுத்து போன வருஷம் வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். அதோட தொடர்ச்சியாக வந்து அவங்க தீர்வு தருவான்னு சொல்லிட்டு அந்த உண்ணாவிரத்தை முடிச்சு வச்சாங்க. ஆனால் எந்த தீர்வுமே தரல. அதுக்கப்புறம் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குமே நாங்கள் போயிருக்கோம். அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் போல இந்த மில்லும் இயங்கிட்டு தான் இருக்குது, இந்த உயிரிழப்பு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு வரணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் நடத்துவாங்க. இந்த போராட்டத்தை நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து சுடுகாட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினைப்பான். சுடுகாட்டுக்கு வந்தால் அந்த திரும்பி வீட்டுக்கு போக மாட்டேன், ஏன்னா பணமாக தான் வருவான். அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா நம்ம வலி வேதனையும் இந்த அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் தெரியணும், நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் தான் வந்திருக்கோம். இப்போ இந்த போராட்டம் அறிவிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து சுற்றுச்சூழல் ஆய்வாளர் மற்ற நிர்வாக தரப்புலேருந்து எல்லாருமே வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல தீர்வை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தீர்வு தரல. நல்ல தீர்வு தந்தால் ஒழிய இங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்புற மாரி இல்லை. அப்படி தீர்வு தராத பட்சத்தில் வந்து தீர்வு வர வரைக்கும் அது எத்தனை நாளாக இருந்தாலும் இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கேயே தான் தங்கியிருப்போம். அந்த தீர்வு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.